வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கொரியன் பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் ட்ராமாவோட 8வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கட் பண்ணால் ஹைரின் ஹீஜு லாயரை கூப்பிட்டு தனியாக பேசுன்னு போயிருப்பாங்கள்ல, அங்கே நடக்கிறதான் காட்டுவாங்க. ஹைரின் ஹீஜுவோட லாயர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிஓ கிட்ட மற்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், ஆளுங்கட்சியில் இருக்க தலைவர்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பெரிய இடத்துல இருக்கவங்களோட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் அவள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கா, அதுக்கான லெட்ஜரும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கா, அந்த எவிடன்ஸை பத்திரமா வச்சுருக்கா, அதை மட்டும் நாங்கள் கைப்பற்றுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அந்த லாவை பாஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நீங்கள் எங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு கீஜுவோட லாயர் நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் சிஓ பக்கம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரா. அப்போ ஹைரின் சொல்லிடுவாங்க, முன்னாடி கண்டுபிடிச்சாங்கல்ல கீஜுவோட லாயர் விக்டிம் ஃபேமிலி சேர்ந்தவங்க, அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்தது விக்டிமோட ஃபேமிலி தான் சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் விக்டிமோட ஃபேமிலி தான் சொல்லிட்டு, நீங்கள் எப்படியும் சிஓ கூட இருக்கிறது அவளை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு தானே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இதனால் லா பாஸ் ஆகும், என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்போ கீஜுவோட லாயர் கேட்பார், உண்மையிலே அந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, எவிடன்ஸ் இருக்குது, அது எங்கே இருக்குன்ற வரைக்கும் தெரியும், நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா மட்டும் போதும், அதை நம்ம கைப்பற்ற முடியும், ப்ளீஸ் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு கேட்கும்போது கீஜுவோட லாயருக்கும் என்னது இவங்களை பழி வாங்கணும் தானே எண்ணம், அதனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீலுக்கு ஒத்துக்குவாங்க. இந்த டைம் சிஓ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லீயை பார்க்கறதுக்காக அவங்களோட இடத்துக்கு போயிருப்பாங்க. போயிட்டு இன்னொரு தடவை லீ கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க, நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு நீ ரெடியாக தானே இருக்கு லீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரெடியாக தான் மேடம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரி நீ ரெடியாக இருக்க அப்படின்னா நாளைக்கே நான் சொல்கிற விஷயத்த ப்ரெஸ்ஸில் சொல்லு, மின் தான் உன் குழந்தையோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு லீ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் யூடியூபரோட தம்பி ரிலீஸ் ஆகி வெளியே வரல, அவள் வெளியே வந்துடுவான் அப்படின்றதுக்கு எனக்கு அத்தாச்சியா, நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி கொடுங்க, அப்படி நீங்கள் ரெடி பண்ணி எனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ப்ரெஸ்ஸில் இந்த விஷயத்த சொல்கிறேன், அதை நீங்கள் தான் செய்ய சொன்னீங்கன்னு எக்காரணத்தை கொண்டு நான் வெளியே சொல்ல மாட்டேன், இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். சரி ஓகே நான் அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீ நான் சொல்கிறது செய்ய ரெடியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஓ லீயும் சரி டீல் போட்டுக்குவாங்க. அப்போ டீல் போடும்போது சிஓ கேட்பாங்க, நீ எதுக்கு யூடியூபரோட தம்பியை மட்டும் ரிலீஸ் பண்ணுன்றதுல இவ்வளோ குறியாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது லீ ஒத்துக்குவாங்க, என் வயிற்றில் வளர்கிற குழந்தையோட உண்மையான அப்பா யூடியூபரோட தம்பி தான், அதனால தான் நான் அப்படி கேட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி ஓகேம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் வெளியே வரதுக்கான ஏற்பாடுகளை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஓ அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த டைம் மின்னோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஹைரின் மின்னை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம மின்னுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கவங்க யாருமே மின்னை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களா. ஹைரின் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் மின்னை பார்க்காம போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கூச்சல் போடவும் என்னன்னு சொல்லி கேட்குறதுக்காக போவாங்களா. அப்போ ஹைரின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸ் மூலமாக சிஓ கீழே கொண்டுட்டு வர முடியும், அந்த லாவை பாஸ் பண்ண வைக்க முடியும், மீன் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ தான் அந்த லெட்ஜர் பற்றி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது ஆல்ரெடி மின்னுக்கும் தெரியும், இருந்தாலும் ஹைரின் சொல்கிறத வச்சுட்டு அவர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ப முடியாது, உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், ரொம்ப மோசமாக நீ ஒரு ஃபேமிலியோடய விளையாண்டுட்டேன்றப்ப இதுக்கு மேலே உன்னோட செயல்களை என்னால் அங்கீகரிக்க முடியாது, நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண முடியாது, லாவை எப்படி பாஸ் பண்ணணும் எனக்கு தெரியும், என்னோட வழிமுறை மூலமாக நான் லாவை பாஸ் பண்ணிக்குவேன், உன்னோட ஹெல்ப் இந்த லாவை பாஸ் பண்ணுற விஷயத்தில் எனக்கு தேவை கிடையாது, நான் அரசியலுக்கு வந்ததே அந்த லாவை பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான், இந்த மாதிரி விக்டிம்ஸ் நிறைய பேர் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்த மாதிரி பின்னாடி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான், அந்த ஒரு லா ஸ்பெஷல் லா பாஸ் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட் வரும் தெரியுமா, அதுக்கான பேஸை நீ சொல்கிற ஐடியா வச்சு என்னால் பண்ண முடியாது, உன்னை நான் இதுக்கு மேலே நம்பவும் மாட்டேன், எனக்கான வேலைகளை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்புவாங்க. ஆனால் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹைரின் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அதுக்கு மீன் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவார், நான் ஆல்ரெடி உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன், இதுக்கு மேலே இந்த ஆஃபீஸில் உனக்கு எந்த வேலையும் கிடையாது, நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணினா உனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து செக்யூரிட்டியை வச்சு வெளியில் அனுப்ப சொல்லுவாங்க. அப்போ செக்யூரிட்டி ஹைரினை வெளியில் கொண்டு போய் விட போவாங்களா. அப்போ ஆஃபீஸ்க்குள்ளே போய் நின்று ஹைரின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை உங்க கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னா 20 வருஷமாக நான் உனக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கேன், இந்த 20 வருஷத்தில் நீ என்னென்ன தப்பு பண்ண அப்படின்றது எனக்கு ஸ்க்ராட்சில் தெரியும், நீயும் ஒரு சில விஷயங்கள் இல்லீகலாக பண்ணியிருப்பீல, அது எல்லாத்தையும் நான் ரிவீல் பண்ணிடுவேன், உன்னோட சீக்ரெட் போகிற வெளியில் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆஃபீஸ் முன்னாடி கத்திட்டு கிடப்பாங்க. ஆனால் மின் அதெல்லாம் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டார், அவர் பாட்டுக்கு போய் நின்றுட்டுருப்பார். மின்னோட அசிஸ்டண்ட் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா
பேசாமல் போ ஹைரின், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி ஹைரின் அங்கேருந்து அனுப்பி வைப்பான். இப்படி ஹைரின் போய் மின்னோட ஆஃபீஸில் சத்தம் போட்டது, நான் எல்லாத்தையும் வந்து வெளியில் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டினது, இந்த விஷயம் எல்லாமே வந்து மின்னோட அந்த கட்சியோட தலைமையகத்துக்கு வந்து நியூஸ் வந்து போயிடும். இந்த மாதிரி ஹைரின் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹைரின் வந்து ரொம்ப வருஷமாக வந்து மின் கூடவே இருக்கா, நம்ம கட்சியில் என்னென்ன இல்லீகலாக பண்ணோம் அப்படின்ற விஷயம் ஹைரினுக்கு நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவள் இந்த டைமில் போய் சொன்னா அப்படின்னா அது நம்ம கட்சிக்கு வந்து ஆபத்து, அதனால் அவள்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணி ஹைரின்கிட்ட பேசுவாங்க. அவள் ஹைரின் என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு வேறு எதுவுமே வேணாம், நான் அந்த லாவை பாஸ் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துக்கல அப்படின்னா நான் உங்களோட சீக்ரெட் எல்லாரையும் வெளியே சொல்லிடுவேன், நீங்கள் ஒத்துக்கிட்டா மட்டும் தான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க டீல் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் பார்த்து கேட்டு முடிவு பண்ணி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. உடனே ஹைரின் இதோட மட்டும் நிற்க மாட்டாங்க, தன்னோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் நியூஸ் இருக்குது, அதுக்கு ரெடியாக இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகேடி, என்னடி நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுடி, யூடியூபரோட தம்பி வந்து இப்போ ஜெயிலில் இருக்கான், அவன் எதுக்கு இருக்கான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அப்புறம் அவனோட சோர்ஸ் என்ன அப்படின்றது வந்து நீ கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டே இரு, பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து யூடியூபரோட தம்பியோட பாதுகாப்புக்காக அவங்க வந்து அனுப்பி வைப்பாங்க. இந்த டைம் சிஓவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கீஜுவோட லாயர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி யூடியூபரோட தம்பி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பாருங்கள், கூடி சீக்கிரம் அவை ரிலீஸ் ஆகிறதுக்கான வழியை பாரு, அது மட்டும் இல்லாமல் லீவ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மேக் பண்ண சொன்னால் அதுபடி மேக் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கோட கீஜுவோட லாயர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏன் மேடம் தேவலமாக அந்த பொண்ணுக்குன்னா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நம்மளோட பிளான் முடிஞ்சு போச்சு இல்லை, இதுக்குன்னா இல்லீகலாக அக்ரிமெண்ட் போடுறேன்னா எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கு சிஓ என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீ தான் எனக்கு கீழே தான் நான் வேலை பார்க்குறேன், நியாய தர்மத்தை பற்றினா நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அந்த வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும், தேவையில்லாத வேலையெல்லாம் நீ மூக்க நுழைக்கிற வேலை வச்சுக்காது, உன்னுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு விட்டுருவாங்க. அது பிறகு கீஜுவோட லாயர் சரிங்க மேடம், நான் அவனை வேறையே இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. சரி அப்புறம் எங்களோட டிவோர்ஸ் கேஸ் என்னாச்சு, அதை கேன்சல் பண்ண வச்சிட்டியான்னு கேட்கும்போது, நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணது அதை கேன்சல் பண்ண வைக்கிறதுக்காக தானே மேடம், கண்டிப்பாக வந்து நான் வந்து கேன்சல் பண்ண வச்சுருவேன், அந்த விஷயத்தில் இந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரிப்பா நீ எனக்கு ரொம்ப லாயலாக தான் இருக்க, இருந்தாலும் வந்து நீ ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி இருக்குது, பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ லாயர் வந்து பார்க்க ரொம்ப டல்லாக இருப்பானா, சரி பார்க்க நீ ரொம்ப டல்லாக இருக்க, இன்னும் சாப்பிடல போல் இருக்கு, சரி இன்னைக்கு வீட்லேயே சாப்பிட்டு போ, நான் வீட்டில் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாயருக்கு இன்றைக்கி தான் வீட்லேயே சாப்பிட்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அப்போ நானி தான் வந்து சர்வ் பண்ணிட்டு போவாங்க. அவங்க போன நேரம் பார்த்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஹைரின் கூட டீல் பேசியிருப்பானே, அதுபடி பிளான் பண்ணி தான் வீட்டுக்கு வந்திருப்பான், இன்றைக்கி வந்து இங்கே வந்து எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்க்குறதுக்காக சிஓட ரூமுக்கு போவான். எப்படி வந்து கரெக்டாக வந்து சிஓட வீட்டில் வந்து எந்தெந்த பொருள் எங்கே இருக்குது, ரூம் எங்கே இருக்குது அப்படின்றது இவனுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னா, இங்கே வரதுக்கு முன்னாடியே இவன் போய் லீயை மீட் பண்ணியிருப்பான். ஆக்சுவலி சிஓக்கு தெரியாமல் லீ, ஹைரின்னு அப்புறம் யூடியூபரோட தம்பி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா சிஓ வந்து நம்ப முடியாது, எப்போ காலை வரி விடுவானே தெரியாது, அவளை பார்த்துக்கிட்டா நமக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு இவங்க என்ன டீல் போட்டிருப்பாங்க அப்படின்னா, லீ வந்து சிஓட வீட்டில் வந்து எவிடன்ஸ் இருக்குல்ல அது எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டா அப்படின்னா லாயர் போய் எடுத்துகிட்டு வந்துடுவான். அதை வச்சு லாயரும் ஹைரின்னு சேர்ந்து லா வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. இதே இவங்களோட டீலாக இருந்திருக்கும். அதுபடி லீயும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே எங்கே வந்து சிஓட ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டும் அந்த லாக்கரோட பாஸ்வேர்டையும் சொல்லி விட்டுருவான். அது மாதிரி தான் இவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சிஓட ரூமுக்கு போய் இந்த லாக்கர் இருக்கும் கண்டுபிடிச்சிருவான். பாஸ்வேர்டு போட்டு பார்ப்பான், ஆனால் ஓப்பன் ஆகாது. என்னோட பாஸ்வேர்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இவ்வளோ தப்பாக வருதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி போட்டு பார்ப்பான். திருப்பி வந்து தப்புனே வந்துட்டு இருக்குமா, இன்னும் ஒரு தடவை போடாட்டி ஃபெயில் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது அப்போ வந்து ஒரு விஷயம் யோசிச்சு பார்ப்பான். சிஓவாக இருந்தால் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பான், லீவ் வந்து இந்த பாஸ்வேர்டை போட்டது கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்க போட்டேன்னு சொன்னான். அவள் 10 வருஷத்தில் இப்போ என்ன சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ஜியா ஞாபகம் வரும். ஆமாம் சிஓவோட ஒரே பொண்ணுன்னா ஜியா தானே, அப்போ ஜியாவோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு பார்த்தா எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
ஜியாவோட டேட் ஆஃப் பர்த் படி வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து உள்ளே போட்டு பார்ப்பேன். கரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஃபுல்லாக அவ்வளோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். இது எல்லாமே மற்ற கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அந்த ஆஃபீஸில் எதிராக இருக்கட்டும், மின்னுக்கு யாரையா எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாரை பற்றின ரெக்கார்டிங்ஸையும் வந்து சிஓ வந்து டேப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அது கூடயே சேர்ந்து நிறைய லெக்சர்ஸும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வேறு ஏதாவது இல்லீகலாக தப்பு பண்ணியிருப்பாங்கள்ல, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அதெல்லாம் பார்த்தவே அதெல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்ருப்பானா. இந்த டைம் கரெக்டாக அந்த சைடு வந்து ஜியா போகிறவங்க அதை பார்த்துருவாங்க. ஏன்னா அம்மாவோட ரூம்குள்ளே யாரும் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே வருவாங்க. அப்பன்னு பார்த்து லாயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எடுத்துகிட்டு வந்த எல்லா எவிடன்ஸும் ஒழிச்சு வச்சுட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி போஸ் கொடுத்துட்ருப்பாரு. என்ன சார் இங்கே என்ன பண்ணுறீங்க எங்கள் அம்மாவோட ரூமில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு பணக்கார வீட்டை பார்த்தேன் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து அதை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுற வேலை எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் ஜியா வந்து நம்ப மாட்டாங்க. கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஆன்லைன்லேயே போஸ்ட் போட்டிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜியா ஃபோனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அந்த நேனி கூட வேலை பார்ப்பாங்களா, அவங்க வந்து ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இவரை பார்ப்பாங்க. இருந்தாலும் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஜியா சொன்னதுக்கு மேலே என்ன பேச முடியும், எதுவும் பேச முடியாதுல்ல. அதனால் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்படி எல்லோரும் போனதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ தான் லாயர் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டானே, சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டை விட்டு வெளியில் வருவானா. வெளியே வந்து அடுத்த செகண்டே ஹைரின்ட்டேருந்து கால் வரும். என்னாச்சு நீ போனியா, எவிடன்ஸ் எல்லாம் எடுத்தியான்னு சொல்லி கேட்கும்போது, நான் எவிடன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டேன், என் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி எப்போ கொண்டு வந்து கொடுக்க போகிறேன், நம்ம லாவை பாஸ் பண்ணலன்னு சொல்லி கேட்கும்போது, ஹைரின் நீ எவ்வளோ பெரிய கேடின்றது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட என்ன லாவை பாஸ் பண்ணணுன்றது இருந்தாலும் நீ வந்து கரெக்டான வகையில் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், நீ மிஸ்யூஸ் பண்ணுவேன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் இதை உங்ககிட்ட கொடுக்க போகிறதில்ல. நான் வந்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து மின்கிட்ட மட்டும்தான் கொடுப்பேன். மின் மட்டும் எப்படி டிசைட் பண்ணணுமோ டிசைட் பண்ணிக்கட்டும். ஏன்னா மின்னை வந்து நான் நம்புகிறேன், எனக்கு கீஜு வந்து மின்னை நம்புறேன்னு சொல்லியிருக்கான். அப்போ கீஜு படி வந்து நான் மின்கிட்ட தான் கொடுக்க போகிறேன். மின் லாவை பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஏற்பாடை பாப்பா, நீ இதில் தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். ஹைரினுக்கு அப்படியே மனசே கஷ்டமாக போயிடும். சரி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க இத்தனை வருஷமாக வந்து இந்த எவிடன்ஸ் வேணும், லாவை பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே அவ்வளோ போராடி இருப்பாங்க. ஏன்னா அந்த கெமிக்கல் கம்பெனி தானே அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்த்து இறந்துருப்பாரு. அதனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் வந்து கீஜோட லாயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கரெக்டாக ஹைரின்ட்டு சொன்ன மாதிரி தன்னை வளர்த்தாங்கள ஒரு பாட்டிமா, அவங்க வீட்டில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிவிட்டு மின் அங்கே வர சொல்லியிருப்பாங்க. மின்னு அங்கே வந்தோடனே அவர் என்ன பண்ணுவார்னா, எவிடன்ஸை தூக்கி மின்கிட்ட கொடுப்பாரு. இந்த எவிடன்ஸ் எல்லாமே சிஓட வீட்டிலேருந்து நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் எடுத்தோம். இதில் வந்து எல்லாருக்கும் எதுதான எவிடன்ஸ் இருக்குது, இதை வச்சு நீ லாவை பாஸ் பண்ணு, நாங்கள் ஃபேமிலியாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப வருஷம் கழித்து இப்போ ஃபேமிலி வந்து அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ தான் மின்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மின்னுக்கு. சரி நம்ம ஃபேமிலி வந்து நம்ம இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம வந்து எப்படியாவது என்ன பண்ணியாவது இந்த லாவை பாஸ் பண்ணியே ஆகணும், ஒரு சைன் மட்டும் தானே பண்ணுற மாதிரி இருக்குது, அதை வந்து நாளைக்கே நம்ம போய் பார்லிமெண்ட்டில் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மின் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த எவிடன்ஸெல்லாம் வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு வருவார். ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா ஹைரின் ஆஃபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கீஜோட லாயர் சொன்னார், உங்ககிட்ட எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போயே வந்து போகலாம், தலைவர்கள்லாம் மீட் பண்ணலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுட்ருப்பாங்க. அதுக்கு வந்து மின் சொல்லிடுவார், ஏன் ஹைரின் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, நான் என்ன சொன்னேன், நீ என் விஷயத்தை தலையிடாதன்னு தானே சொன்னேன், எனக்கு இதை எப்படி வந்து பாஸ் பண்ண வைக்கணும் எனக்கு தெரியும், நீ இந்த விஷயத்தில் நீ தலையிடுறத முதல்ல நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப நோஸ்கட் பண்ணி விட்டுருவார். ஆனால் நான் இத்தனை வருஷம் அவங்க கூட எப்படி உழைச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்களா, நீ அதை பற்றின பேசுகிற வேலையை வச்சுக்காத ஹைரின், நீ நிறைய தப்பும் பண்ணியிருக்க, அதை நீ மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுட்டு மீன் வந்து உள்ளே போயிடுவார். இதை பார்த்த ஹைரின் வந்து இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் எந்த அப்படி நடக்குதோ தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. மீன் வந்து இன்னைக்கு தானே போய் வந்து அந்த பார்லிமெண்ட்டில் வந்து அந்த லாவை பாஸ் பண்ண போகிறாரு. அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தனக்கிட்ட கிடச்ச எல்லா எவிடன்ஸையும் எடுத்துகிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்து பார்ப்பார். வெளியில் வந்து பார்த்தா ரோடு
ஃபுல்லாக செம்மையாக டிராஃபிக் ஜாம் ஆகியிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கெமிக்கல் கம்பெனியோட சிஇஓ இருக்கான அவன் தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து டிராஃபிக் ஏற்படுத்தி வச்சுருப்பான். ஏன்னா அவனுக்கும் நியூஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போயிருக்கும்ல, இந்த மாதிரி மீன் வந்து பார்லிமெண்ட்டில் லா பாஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அவர் போகக்கூடாது அப்படின்றதுக்காக டிராஃபிக் ஜாம் பண்ணி வச்சுருப்பான். எதுக்கு இந்த கெமிக்கல் கம்பெனியோட சிஇஓ வந்து இந்த விஷயத்தில் இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இறங்குறான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தை அப்படின்றவர் இறந்துருக்காருன்னு சொல்லி பார்த்துருப்போம்ல, அவர் வந்து இந்த கெமிக்கல் கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது 2007 அந்த டைம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த மிஷினில் ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகி அவருக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிருக்கும். ஒருவேளை அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தாரா என்னன்னு தெரில. அந்த இன்சிடெண்ட்டுக்கு மட்டும்தான் காட்டுறாங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு காட்டலை. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தை வந்து இறந்துருப்பார் போல இருக்குது. அதனால தான் ஒரு கேஸ் ஆச்சா, சேஃப்டி மெஷர்மெண்ட் லா வேணுமான்னு தெரில. இந்த விஷயந்தான் ஒன்று இருக்குது. ஆனால் மின் வந்து இந்த லா பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா, தை இறந்துருக்காருன்றது வந்து இவருக்கு தெரிஞ்சவங்க தை. அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் கம்பெனியாக இருக்கட்டும், இன்னும் சில கம்பெனிகளாக இருக்கட்டும், அங்கே வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லை. கரெக்டாக சேஃப்டி மெஷர்மெண்ட் வந்து அவங்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கம்பெனிகளுக்கு நிறைய செலவாகும். அப்படி வச்சாங்கன்னா தான் பொதுமக்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. மக்கள் வந்து நல்லா நிம்மதியாக வந்து அந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்து இருக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு மெஷர்மெண்ட் ப்ரூஃப் ப்ளஸ் சேஃப்டி ப்ரூஃப் அவங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கணும். அந்த இன்சூரன்ஸும் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஒருவேளை வந்து ஆக்சிடென்டலாக ஏதாவது அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆச்சுனாலுமே அது வந்து க்யூர் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த லாவை பாஸ் பண்ணுறதுக்கு அரசியலுக்கு உள்ளே வந்ததே அதுக்காக தான் மீன் வந்து வந்திருப்பார். உள்ளவருக்கும் போராடிட்டு இருப்பார். அதனால் இது வரைக்கும் வந்து சிஓ வந்து தடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ இவனும் சேர்ந்து தடுத்துட்டு இருக்கான். இப்போ மின் என்ன பண்ணுறது, எப்படி பார்லிமெண்ட் போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரா. அப்போ வந்து அங்கனக்குள்ளே ஒரு போலீஸ் வந்து டிராஃபிக் கிளியர் பண்ணுறவர் நிற்கிறவரை பார்ப்பாரு. உடனே அவர்கிட்ட அவரோட பைக்கை வாங்கிட்டு அதில் வந்து பார்லிமெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுவார். அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை உள்ளக்குள்ளே இருக்க கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே முன்ன பக்கம் கடுகடுன்னு தான் இருக்கும். எப்படா வந்து தொலைஞ்சான்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் மீன் அதெல்லாம் கண்டுக்காமல் உள்ளே போயிட்டு தான் வந்த விஷயத்த வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஆஃபீஸில் வந்து கேபினெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும்ல, ப்ரெஸ்ஸை வந்து அவங்க அலோவ் பண்ணால் தான் அலோவ் பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்களா. அப்படி க்ளோஸ்டாக வைக்கும்போது மீன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாருமே டென்ஷனாக இருப்பீங்கன்றது தெரியும், ஏன்னா ஹைரின் உங்களெலாம் மிரட்டியிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதை பற்றி பேசுகிறதுக்காக வரல. நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த லா வந்து பாஸ் ஆகணும். நான் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் யார் கட்சி சார்பாகவும் நான் கேட்க விரும்பல. தனிப்பட்ட முறையில் எனக்கு பர்சனலாக அந்த லா வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க. அந்த இழப்பை என்னால் வந்து தாங்கிக்க முடியல. ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் வேணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் லா பாஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டீங்க. அதுக்கான காரணம் நிறைய பேர்கிட்ட உங்களுக்கான சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க. இதோ நீங்கள் சொல்லி பயப்படுற சீக்ரெட் எல்லாமே இப்போ என் கையில் இருக்குது. இதுக்கான எவிடன்ஸு இதுக்கு மேலே வந்து வேறு யார்கிட்டையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா எவிடன்ஸையும் கொண்டு வந்து நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸும் கொண்டு வந்து கொட்டுவார். இதில் வந்து உங்கள் எல்லாரை பற்றின இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. இதை நான் வந்து ஃபுல்லாகவும் பார்க்கல, இதை பற்றின டீட்டெயில்ஸையும் நான் பார்க்கல. இதை வந்து நான் இப்போயே இந்த நிமிஷமே இங்கே வந்து அழிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த லாவை பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஓகே சொல்லணும். அப்படி நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை வந்து இங்கேயே முடிச்சிடுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மின் வந்து அங்கே இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த டைம் சிஓக்கு வந்து நியூஸ் போயிருக்கோம். சிஓட ஆள் வந்து எல்லாத்துலேயும் இருக்காங்கள, அந்த மாதிரி வந்து எவிடன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்கன்னு சொல்லவும் சிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதட்டமாக போயிட்டு தன்னோட இடத்துல வச்சுருப்பாங்கள்ல லாக்கரில், அங்கே எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா லாக்கர் ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். இது சிஓவில் தாங்கிக்கவே முடியாது. எப்படி அவ்வளோ எவிடன்ஸ் இத்தனை வருஷமாக கேதர் பண்ணது, எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த எவிடன்ஸ் பூரா போச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து டென்ஷனில் பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திட்டு கிடப்பாங்க. இந்த டைம் மீன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அந்த பார்லிமெண்ட்டில் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடுவார். சரி, நமக்கு வந்து இத்தனை நாள் அவங்க இதுக்கு வந்து ஓகே சொல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கான எவிடன்ஸ் வச்சு மிரட்டினதுனால தானே இப்போ எவிடன்ஸ் அழிய போகுதுன்றப்ப அவங்க இன்னும் என்ன வேணால் பண்ணிக்கலாம்ல, டைமே இல்லாமல் தப்பு பண்ணுறதுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகேப்பா அந்த லா மட்டும் தான் நான் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்,
நாங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி ஒரு பக்கம் வந்து மின்கிட்ட வந்து அவங்க எல்லோரும் லா பாஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு சைட் சியோக்கு வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எப்படி நம்மளோட எவிடன்ஸ் எல்லாம் போச்சு, எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அதுவும் மின்கிட்ட ப்ரூஃப் போச்சுன்னா யார் கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ மின் வந்து இந்த லா வந்து பாஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சியோ தான் அதுக்கு பின்னாடி இருக்காங்களா இல்லை அந்த கெமிக்கல் கம்பெனி ஓனர் தான் அதுக்கு பின்னாடி இருக்காங்களா அப்படின்றது வந்து அப்போதைக்கு தான் தெரிய வரும். அடுத்து என்ன நடக்குது, உண்மையிலே இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு யார் தான் காரணம், உண்மையிலே சியோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்களா இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான காரணங்கள் வேறு என்னவா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மின் வந்து ஒருத்தவங்களை வந்து நீ தான் வந்து கார் ஆக்சிடெண்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்களே, அந்த ஆக்சிடெண்ட் வந்து யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்களில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.